நான் கூப்பிடுறேன். உட்கார். வர்ஷினி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? அக்கா, ராகவும் நானும் எப்படியெல்லாமோ வாழணும்னு ஆசைப்பட்டோம். கடைசியில இப்படி யாருக்கும் தெரியாம ஸ்கேன் எடுக்க வருவேன்னு நினைக்கவே இல்லக்கா. நான் கன்சீவா இருக்கேன்றது மட்டும் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா என்னக்கா நினைப்பாங்க? வர்ஷினி, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஹோட்டல்ல உங்களுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கும் அந்த ஸ்ரீஜா தான் காரணம். இதுல நீ ஃபீல் பண்றதால ஏதாவது மாறிடுமா? உங்க அன்புக்கான பரிசா ஒரு குழந்தை உன் வயித்துல வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல நீ இப்படி பேசுறது அந்த குழந்தைய பாதிக்கும். நீ தைரியமா இரு. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். அக்கா, நீ இருக்கேன்ற தைரியத்துலதான் நான் இருக்கேன். பாத்து. சரி. வர்ஷினி, ஸ்கேன் எடுத்தாச்சா? எடுத்தாச்சுக்கா. ரிப்போர்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருமா. அது வரைக்கும் இங்க இருக்க சொன்னாங்க. வாங்கிட்டு அப்புறம் போக சொன்னாங்கக்கா. சரி, நம்ம வெயிட் பண்ணலாம். உனக்கு குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேண்டாம்க்கா. ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? சரி வா, உட்கார். சரிங்கம்மா. ஐயோ, கத்தாதியா? எதுக்கு எப்படி கத்துற? சரி சரி இரு. என்னாச்சு? அது வந்து வர வழியில இவருக்கு ஏதோ அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ கால்ல அடிபட்டிருக்கு போல இருக்கு. டாக்டர் கிட்ட காட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனும். அதான் அது டாக்டர் பார்த்துட்டு சொல்லுவாங்க. சிஸ்டர், இரியா சொல்லுங்க. ஆக்சிடென்ட் கேஸ் போல. டாக்டர் கிட்ட ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் இல்ல. கார் முன்னாடி தூரமா அப்படி விழுந்துட்டாரு. அதான் ஏதோ ஒண்ணுமா. சீக்கிரம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஆனா சீக்கிரம் வாங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். அப்போ கடவுளே, நான் ஏதோ மேனேஜ் பண்ணிட்டேன். இங்க இருந்தா நம்மள ரொம்ப கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். வா வாங்க போய் உட்காந்துக்கலாம். வா. ஏ ஸ்ரீஜா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்களா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, எங்க ஊர்ல திருவிழால மட்டும்தான் இவ்வளவு கூட்டத்தை பார்க்க முடியும். இங்க வந்தா இத்தனை பேரும் நோயோட இருக்காங்க. இங்க இருக்கிற கூட்டத்தை பாரு. இவங்க எல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்ப கிளம்பி போறது? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அந்த ஆள் கையில காசு ஏதாவது கொடுத்து இறக்கி விடலான்னு. கேட்டியா நீ? அக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் தான்க்கா. அதான் நர்ஸ் அவனை கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கக்கா. என்னத்த வெயிட் பண்றது? சரி நீரு, நான் போய் அப்படியே அங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். வர்ஷினி மேடம், உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க, போய் பாருங்க. சரி வா போலாம். என்னக்கா ஒரு மாதிரி இருக்காளுங்க? என்னாச்சு தெரியல. வர்ஷினி, அதான் அத்தை கேக்குறால, நீ எதுவும் பதில் சொல்லாம இருக்க? அது ஒண்ணும் இல்ல பாட்டி. இவ ஃபீவருக்கு இப்பதான் ஊசி போட்டு வந்தோம். அதான் டல்லா இருக்கா. இல்லையா வர்ஷினி? ஆமா ஆமா அத்தை. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுமா. சரி வா வர்ஷினி. இந்தாங்க தம்பி, வாங்க. வர்ஷினி வா, நீ உள்ள வந்து ரெஸ்ட் எடு. வா போமா. அம்மா பங்கஜம், வா வா உள்ள வா.
வானதி வாமா உள்ள வா. வாங்க. யாருக்கு அது புதுசா வராங்க? ஆ, இது ஒரு கேரக்டர். பொழுதுபோக்குக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கும். அது பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கு போல இருக்கு. அதான் வந்து பணம் வாங்கிட்டு போக வந்திருக்கோம். வா பங்கஜம். வணக்கம்மா. வாமா வானதி. என்ன நீ கொஞ்ச நாளா வேலைக்கு வரலன்னு பார்த்தா வானதிக்கு கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு வர? பொண்ணையும் மாப்பிள்ளையும் முதல்ல உட்கார சொல்லு சுபத்ரா. வாங்கம்மா, 2 பேரும் உட்காருங்க. பெரியவங்க முன்னாடி எதுக்குமா உட்காந்துக்கிட்டு? அவங்க நிக்கட்டுமா? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன்னு முன்னாடியே சொல்ல மாட்டியா? நாங்களும் வானதிக்கு தடபுடலா கல்யாண வேலை பாத்துருப்போம்ல. அதானே, நீ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? சரி, கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டல. ராகவ், என்னக்கா இது? அடுத்த 6 பவுனுக்கு ஆள் வந்துட்டாங்கல்ல. இந்த வீட்ல பிறந்ததுக்கு பதிலா இந்த வீட்ல வேலை பாக்குறவங்களா பிறந்திருக்கலாம். அவங்கதான் இந்த வீட்டையே ஆண்டுகிட்டு தெரியறாங்க. சத்தமா பேசாதீங்க. சத்தமாவ பேசிட்டு. ஆமா பங்கஜம், எதுக்கு நீ கல்யாணத்தை யார்கிட்டயும் சொல்லாம பண்ணிட்ட? அது என்ன பங்கஜம், ஏன் முகமெல்லாம் வாடி இருக்கு? ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதாம்மா. பிள்ளைங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பி அதுங்க அப்படியே நெருக்கமாயிருச்சுங்க. அதனால வானதிக்கு வயித்துல 3 மாசம். ரெண்டு பேரும் அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. பங்கஜம்,